படத்தோட ட்ரெய்லர் வெளியிட்டு வருகை தந்துள்ள திரையுலக பிரம்மாக்களையும் பத்திரிகையாளர்களையும் தொலைக்காட்சி தோழர்களையும் இணையதள நண்பர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்றைய இளம் தலைமுறையினர் தங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், ஆண்களுக்கு நிகராக எங்களுக்கு உரிமை வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள். லிவிங் டுகெதர் என்ற ஒரு வாசகம் எத்தனை பெண்களின் வாழ்க்கையை மாற்றிவிட்டது என்பதை யாரும் அறியவில்லை. பெண்களுக்கான சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்ற கருத்துக்கு நாங்கள் எதிரிகள் இல்லை. சுதந்திரம் என்ற பெயரில் பெண்களுக்கு களங்கம் ஏற்படுவதை எப்படி பொறுத்து கொள்வது? திருமணத்திற்கு பிறகு குழந்தை பிறந்தால் அது சட்டப்பூர்வமானது. லிவிங் டுகெதர் முறையில், அதாவது திருமணம் ஆகாமலே குழந்தை பிறந்தால் அது சட்டத்திற்கு புறம்பானது என்பதை வலியுறுத்துவது மட்டுமல்ல, பாதுகாப்பான முறையில் உறவு கொள்வதை எடுத்து கூறும் விதமாக இந்த ஆராய்ச்சி படத்தை தனது எழுத்தால் செதுக்கியிருக்கிறார் திரு வெடிமுத்து அவர்கள். பிறப்பது ஒரு முறை, இறப்பதும் ஒரு முறை, இடையில் ஏன் இல்லை வரைமுறை என்ற கருத்தை ஆணித்தரமாக அழுத்தமாக கூறும் படம்தான் ஆராய்ச்சி. ஆராய்ச்சி படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள திரையுலக பிரம்மாக்களையும் பத்திரிகையாளர்களையும் தொலைக்காட்சி தோழர்களையும் இன்டர்நெட் இனியவர்களையும் புகைப்பட கலைஞர்களையும் வியாபார தொடர்பாளர்களையும் தயாரிப்பாளர் முத்து பாரதியின் சார்பில் இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி வருக வருக என்று வரவேற்கிறோம். நினைவுகளை பகிர்ந்துக்க வெடிமுத்து அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இங்கே வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய அருமையண்ணன் குகநாதன் அவர்களையும் அருமையண்ணன் ராஜன் அவர்களையும் சவுந்தர் அவர்களையும் பன்னீர்செல்வம் அவர்களையும் புட்கோ அவர்களையும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கிற அத்தனை பேர்களையும் நான் வரவேற்கிறேன். சில பேர்கள் விட்டு போனாலும் என்னை மன்னிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த தருணத்திலே வருகிற 15ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக இருக்கிறது. நான் அழைத்தாலும் அழைக்கவில்லை என்றாலும் அருமையண்ணன் ராஜன் அவர்கள் சொன்னார்கள், அவர் நெஞ்சத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன், சின்ன தயாரிப்பாளர்களுக்கு அவர் உறுதுணையாக இருப்பார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த தருணத்திலே ஊடக நண்பர்களான நீங்கள் இந்த படத்தை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இப்ப படத்தினுடைய ட்ரெய்லரையும் பாடலையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதிலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் அனைத்தும் ஏழை மக்களுக்கும் ஆரோக்கியமாக மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக இந்த திரைப்படத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஒரு அரசாங்கம் தமிழகம் பூரா, இன்னும் சொல்ல போனால் உலகம் பூரா ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதை எப்படி மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை காதலர்கள் மூலமாக சொல்லியிருக்கிறோம். அங்கதான் நீங்கள் நினைக்க வேண்டும். இந்த படத்தினுடைய ஒரு சிறப்பான கருத்து என்னவென்றால், காதலர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறார்கள். அப்படி காதலிக்கின்ற பொழுது, அந்த காதல் வெற்றியாகி அரங்கேறுகின்ற பொழுது, காதல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமா இல்லையா? இங்கே நாங்க ஆரோக்கியத்தை சொல்லியிருக்கோம். கட்டி பிடிக்கிறத விட்டுட்டோம், முத்தமிடுறதை விட்டுட்டோம், டச் பண்றதை விட்டுட்டோம், கடத்துறதை விட்டுட்டோம், தூக்கிட்டு போயிட்டு ஒளிச்சு வைக்கிறத விட்டுட்டோம். ஆனா ஆரோக்கியமான வாழ்க்கை இந்த படத்துல சொல்லி இருக்கிறோம்ன்றத உங்களுக்கு முதல்ல நான் சொல்லிக்கிறேன். திரும்ப சொல்றேன், பணம் வர்றதுக்காக வேண்டி இந்த படத்தை நான் எடுக்கல. அஜித் குமாரை வைத்து நான் எடுத்த படம் என்னை தாளாட்ட வருவாளாம். அந்த படத்தை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அந்த படத்தை எடுக்கின்ற பொழுது ஏற்கனவே சொன்னதுதான், அஜித் குமாருக்கும் எனக்கும் கால்ஷீட்டு பிரச்சனை வருகின்ற பொழுது முழு கதையை நான் எடுக்க முடியவில்லை. அதுவும் ஒரு மெடிசன் சப்ஜெக்ட், இதுவும் ஒரு மெடிசன் சப்ஜெக்ட் என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த நேரத்தில் நான் அஜித்தை வைத்து எடுக்கின்ற பொழுது அந்த படத்திலே அவர் குறைவான காட்சியிலே நடித்திருப்பார், ஆனால் நிறைவான காட்சியிலே நடிக்கவில்லை. படத்தினுடைய கதை பெண்மைத்தன்மை உயர்ந்ததா ஆண்மைத்தன்மை உயர்ந்ததா என்கிற ஒரு சப்ஜெக்ட். அப்ப அங்க அஜித் நடித்ததினால் ஆண்மைத்தன்மை உயர்ந்தது என்கிற அந்த கதை அம்சத்தை அதில் கொண்டு வந்திருக்கிறேன். படத்திலே முடிகின்ற பொழுது பெண்மைத்தன்மையும் ஆண்மைத்தன்மையும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று சண்டை போடுகிறது. அங்க அஜித்தினுடைய ஆண்மைத்தன்மை அங்க வெற்றி பெறுகிறது. அதுதான் அந்த கதையினுடைய மூல கருவுடைய சாராம்சம். இந்த படத்தில் என்ன செய்திருக்கிறேன் என்றால், பெண்மைத்தன்மையும் ஆண்மைத்தன்மையும்
காதலிலே ஒன்றோடு ஒன்று உரசி கொள்கிறது. பெண்மைத்தன்மை வெல்லுகிறது. அங்கே ஆண்மைத்தன்மை வெல்லுகிறது, இந்த படத்திலே பெண்மைத்தன்மை வெல்கிறது. அது எப்படி வெல்கிறது என்பது கதையினுடைய சாராம்சம். அதுவும் மெடிசன் சப்ஜெக்ட், இதுவும் மெடிசன் சப்ஜெக்ட். ஆனால் இதிலே ஒரு சின்ன விஷயம் என்னவென்றால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்திருந்தால் ஏழை எளிய மக்களுக்கு எப்படி உதவி செய்து சமூக சேவை செய்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு டாக்டராக நடித்திருப்பார் புதிய பூமியில். அந்த கதையை சொன்னவர் தான் அருமையண்ணன் குகநாதன் அவர்கள். அந்த கதையை சொன்னவர் தான் அருமையண்ணன் குகநாதன் அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கக்கூடிய அந்த இடத்தை அன்றைக்கு இவர் மூலமாக கதையிலே நிரப்பி இருக்கிறார். இன்றைக்கு என் படத்தினுடைய ட்ரெய்லரை வெளியிட்டு நிரப்புகிறார். அது எனக்கு மாபெரும் சிறப்பு என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுது கதையை பார்த்தாலும் பெண்மைத்தன்மையோடு தான் கதை ஒட்டியிருக்கும். டாக்டர் கலைஞர் அவர்கள் பராசக்தியிலே வந்து பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு நன்றாக தெரியும். கோயிலுக்குள்ளே அங்க பெண்மைத்தன்மையை விளையாடுவார் சாமியார். புரட்சி தலைவர் படத்திலேயும் பெண்மைத்தன்மை விளையாடுகின்ற பொழுது அங்கே கவனமாக சுத்தரித்து பெண்மையை மேன்மையாக்கி இருப்பார். நாடோடி மன்னன் என்கின்ற திரைப்படத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை மக்களுக்காக பல காட்சிகளை செய்திருப்பார். அந்த காட்சி நடக்கின்ற பொழுது பானுமதி குறைவான காட்சியிலே நடித்திருந்து பிறகு நடிக்காமல் விட்டிருப்பார். ஆனால் பானுமதியினுடைய காட்சியை எப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக பானுமதி கால் ஷீட் இல்லாம 2 மான்கள் இருக்கும். ஒரு மான்களிலே அம்பு பாய்ந்திருக்கும். அதோட பானுமதி இல்லை என்று அர்த்தம். அம்பு பாய்ந்திருக்கும், பானுமதி இல்லை என்று அர்த்தம். அந்த படத்தை நிறைவு பண்ணியிருப்பார். அதை போல என்னுடைய படத்திலே கோமா ஸ்டேஜில் கதாநாயகன் படுத்திருப்பார். அங்கே காட்சியை நிறைவு பண்ணியிருப்பேன். கதை எழுதுவது முக்கியமல்ல, கதையை கொண்டு போவது முக்கியமல்ல, கதையை முடிப்பது முக்கியமல்ல. அறிவுபூர்வமான சிந்தனை மூளையிலே வேணும். அந்த மூளையை ஏற்கனவே நான் திறனாய்வு செய்திருக்கிறேன். இந்த படத்தினுடைய கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், மருத்துவத்துறை திறனாய்வு அத்தனையும் நான் செய்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பணத்திற்காக இந்த படம் நடக்கவில்லை. மக்களுடைய ஆரோக்கிய உணர்வுகள் வெளியே தெரிய வேண்டும் என்பதற்காக, மக்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு இந்த படத்திலே சொல்லியிருக்கிறேன். திடீரென்று திருமணம் முடிப்பார்கள், ஆணும் பெண்ணும் திருமணம் முடிப்பார்கள். ஆனால் திருமணம் முடித்தவுடனே குழந்தை பெறுவது காலதாமதம் விடும். ஏன் குழந்தை பெறுவது காலதாமதம் விடுகிறது என்பதை இந்த படத்திலே சொல்லி இருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு 16 வயசிலிருந்து அவனுடைய பருவங்கள் ஆரம்பம். 16 வயசிலிருந்து பருவங்கள் ஆரம்பம். 16லே ஒரு பருவம் இருக்கும், 22லே ஒரு பருவம் இருக்கும், 40லே ஒரு பருவம் இருக்கும், 60லே ஒரு பருவம் இருக்கும், 70லே ஒரு பருவம் இருக்கும். இந்த பருவங்கள் எல்லாம் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறேன். மெடிக்கல் ஸ்டோருக்கு போகாமல், மாத்திரைகள் வாங்காம நம்ம உடம்புக்குள்ளேயே நம்ம உடம்பை எப்படி ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். நான் காதலையும் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், நோயையும் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கட்டி பிடிக்கிறத நான் சொல்லவே இல்லை. அது முதலுறவுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயத்தை நான் சொல்லவே இல்லை. இதைத்தான் நான் என்ன சொல்றேன், மீடியாக்காரங்க தான் இந்த படத்தை கொண்டு போய் ஜனங்களுக்கு சேர்க்கணும்ன்றதை நான் சொல்லியிருக்கேன். இப்ப தலைவர் வர வேண்டியது இருந்துச்சு, தலைவர் வாழ்த்து சொல்லிட்டாரு. அண்ணன் ராதாகிருஷ்ணன் வரவே இருந்துச்சு, அவங்களும் வாழ்த்து சொல்லிட்டாங்க. ஒரு கருத்தை மட்டும் ஒரு 2 நிமிஷம் அண்ணனுடைய அனுமதியோடு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு படம் என்பது பணத்திற்காக இருக்கக்கூடாது, சமூக சேவைக்காக வேண்டி இருக்க வேண்டும். ஒரு முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் ஒரு குழுவை அமைத்து, அந்த சுகாதாரத்துறையின் மூலமாக ஒரு குழுவை அமைத்து இந்த படத்தை பார்த்தால் தமிழக அரசு மக்களுக்கு என்னென்ன செய்திகளை சொல்ல வேண்டுமோ அத்தனை செய்தியும் இந்த படத்தில் இருக்கிறது. இந்த படத்திலே அத்தனை செய்தியும் இருக்கிறது. இந்த படத்தை அந்த படத்துக்கு ஆய்வு அதனுடைய கமிட்டி தலைவரே அண்ணன் உட்கார்ந்துருக்காரு, குகநாதன். நல்லா இந்த படத்தை ஒரு நாளைக்கு பார்த்து பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. பாட்டில் பார்த்துருக்கேன். அரசாங்கம் துணை இருக்கு, நல்லா படிக்க வைப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன், ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த படம் ஒரு வெற்றி படையா அமைகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த நேரத்தில் மீடியாக்காரங்களான நீங்க தான் இதை எனக்கு எடுத்து சொல்லணும்னு உங்களுக்கு நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு கருத்து தான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த படம் இந்த தமிழக மக்களுக்கு எடுக்கப்பட்ட படமாக நீங்கள் கருதக்கூடாது. உலக மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அத்தனையும் இந்த படத்திலே ஒரு காக்காவில் சொல்லியிருக்கேன்.
நீங்க இந்த செல்லை பார்த்தா தெரியும். காக்காவில் ஒரு நோயை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த காக்கா மூலமாக சின்ன குழந்தையிலிருந்து, படிக்கிற குழந்தையிலிருந்து எல்லா ஆள்களும் பார்க்கக்கூடிய படமாக இந்த படம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரே ஒரு விஷயம்தான், எல்லா படமும் கடகடன்னு ஓடும், தடதடன்னு ஓடும். இந்த மாதிரி படங்களை ஓட வைக்கிறது மீடியா நினைத்தால் தான் இந்த படத்தை ஓட வைக்க முடியும். எவ்வளவோ கஷ்டப்பட்டு, எவ்வளவோ சங்கடத்துக்கு மத்தியில கடங்கப்புகளை வாங்கி இந்த படத்தை எடுத்திருக்கேன். ஆனா இந்த சின்ன படத்தை ரிலீஸ் பண்றதுல தயாரிப்பாளர் சங்கம் முன்னணியா இருந்து என்னைய தத்தெடுத்தது மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. அவங்க எப்படியோ வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதியின் புறம் சின்ன படத்துக்கு முதுகெலும்பா இருப்போம்னு சொன்னாங்க. அண்ணன் ராசா அண்ணன் சொல்லுவாரு, விநியோகஸ்தரா இருக்காது, என்னுடைய படத்தை அண்ணன் பாட்டை பார்த்தாரு, நீங்களும் 2-3 தியேட்டரை சிபாரிசு பண்ணணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். நீங்க இந்த 2-3 தியேட்டர்களை எனக்கு சிபாரிசு பண்ணுங்க. அன்னை குகநாதண்ணன் என்னுடைய சிறப்புகளும் என்னுடைய படத்திலே பார்க்கப்பட்ட காட்சிகளை அரசாங்கத்தினுடைய கோப்புக்கு வடிவமைத்து ஒரு கருத்து, ஒரு பரிந்துரை சொல்லணும்னு அவரை சொல்லிக்கிறேன். அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய படத்தை நான் எடுத்திருக்கின்றதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லி, அண்ணன் அவர்கள் என்ன பேசுவார்கள் என்பதை நான் கவனமாக கேட்பதற்கு இருக்கிற காரணத்தினால் ஒரே கருத்தை பணிவோடு சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த திரைப்படம் என்பது மக்களுக்கும் சரி, காதலர்களுக்கும் சரி, உலக மக்களுக்கும் ஒரு நல்ல திறனாய்வு படமாக அமைந்திருக்கிறது. இந்த படத்தை மீடியாக்காரர்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே பணிவன்போடு சேர்த்து விடைபெறுகிறேன். வாழ்க, வளர்க, உயர்க, வெல்க. மகிழ்ச்சி. வணக்கம். வந்திருக்கோம் பெரியவங்க ஐயா விசி குணா சார் அவர்கள், கே ராஜன் சார் அவர்கள், கவிஞர் சொர்க்கே அவர்கள், படலாசி சங்க தலைவர் தமிழந்தன் அவர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர் பன்னீர்செல்வம் சார் அவர்கள், இணை செயலாளர் தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்தோட இணை செயலாளர் சவுந்தரபண்ணி சார் அவர்கள், எங்கள் பிஆர்ஓ யூனியன் தலைவர் விஜயமுடி சார் அவர்கள், அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பில் அனைவருக்குமே வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். படம் பார்த்தோம். அவருடைய கடுமையான உழைப்பு தெரியுது, விடிமுத்து சாரோட கடுமையான உழைப்பு தெரியுது. அவருடைய கதை வசனம், திரைக்கதை வசனம் அவரே நடிச்சிருக்காரு, அவரே பாட்டு எழுதியிருக்காரு, கடுமையாக போராடி இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படம் நல்லபடியாக வெளியே பெரிய அளவுக்கு வெற்றி பெறணும். அதுக்கு நீங்களாம் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்காக இந்த சின்ன படத்துக்கு ஆதரவு தெரிவித்து வந்திருக்க அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி, இந்த படம் பெரிய அளவுக்கு வெளியே வெற்றி பெறணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதில் பெருமைப்படுகிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய படக்குழுவினர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து நன்றி கூறுகிறேன். செல்வம் ஐயா, அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள். எடுத்த காரியத்தை கச்சிதமாய் செய்து பெயர் வாங்குவதில் இவர் வல்லவர், பிறர் அறியாமல் உதவுவதில் இவர் நல்லவர். இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரும் இயக்குனர், இசையமைப்பாளர், நடிகர், நடன அமைப்பாளர் என்று அனைத்துமே சொல்லலாம். எங்கள் வெண்முத்து அவர்கள், அவர் வெடிமுத்து அல்ல, அண்ணன் வெண்முத்து அவர்கள், அவர்களையும் இந்த சிறப்பான திரைப்படத்தின் ட்ரெய்லரை வெளியிட்டு அமர்ந்திருக்கும் எங்கள் இயக்குனர், எங்கள் தயாரிப்பாளர் அன்பு அண்ணன் விசி குணநாதன் அவர்களையும், எங்களுடைய மரியாதைக்கும் மதிப்பிற்குரிய தயாரிப்பாளர், இன்று புரட்சி புயலாக அனைத்து திரையுலக மேடைகளும் முழங்கும் எங்களுடைய மாண்புமிகு அண்ணன் திரைப்பட விநியோகர் சங்க தலைவர் அண்ணன் அவர்களே, அண்ணன் இணை செயலாளர் சவுந்தரன் அவர்களே, பிஆர் யூனியன் தலைவர் விஜயமுரளி அண்ணன் அவர்களே, மற்றும் கவிஞர் சொற்கு அவர்களே, மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவரையும் எங்களின் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். வரவேற்புரை அவர் நிகழ்த்தியிருந்தாலும் இது எங்களுடைய படம். எங்களுக்கு அண்ணா எங்களுக்கு உரிமை இருக்குல்ல, எங்களின் உரிமையுள்ள படம். அவர் ஆரம்பத்திலேயே அழகை அழகாக ரசிக்கணும், ஆராய்ச்சி செய்யிட்டாரு. அவர் ரொம்ப அழகை
இந்த படத்தை, கதாநாயகனை, கதையை அனைத்துமே ரசித்து ஆராய்ச்சி செஞ்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு. மிகவும் கடினமான உழைப்பால் மிக மிக கஷ்டப்பட்டு இந்த படத்தை திரைக்கு கொண்டு வருகிறார். இதற்கு அவர் எடுத்த முயற்சிகள்லாம் மிக கடினமான முயற்சி. இது அனைத்துக்குமே இந்த படத்தினுடைய இந்த அளவுக்கு வருவதாக இருக்கும் என்றால் அதற்கு அனைத்துக்குமே நம்மளது பிஆர்ஓ யூனியன் தலைவர், அதே போல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் அண்ணன் விஜய் முரளி அவர்களை மட்டுமே சாரும். அவருடைய உழைப்பு, அவர் இந்த படத்துக்கு எடுத்த முயற்சிகள் மிக மிக அதிகம். அது எனக்கு மட்டும் நன்றாக தெரியும். அதே போல இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்பதில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் முரளி அவர்களும், அதே போல எங்கள் அனைத்து நிர்வாகத்தினரும் செயற்குழு உறுப்பினர்களும் இந்த படத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என மிக மிக ஆவலோடு எதிர்பார்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்ய முயற்சி கொண்டிருக்கிறோம். இந்த படம் நல்ல திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் நாங்கள் இப்போ பார்த்தோம். இந்த படத்தினுடைய கதை அண்ணன் அவர்கள் எங்களிடம் சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த திரைப்படம். இது தமிழக அரசின் விருதை பெறும், மக்களின் செல்வாக்கை பெறும். ஆடியன்ஸ் அனைவருமே இந்த படத்தை விரும்பி பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை உண்டு. அதனால் அண்ணன் வெடிமுத்து அவர்களின் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடையும் என்று இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிறந்தவளே, மொழிக்கெல்லாம் தலைமகளே, கவிஞர்கள் சிந்தனை வான் மீது சிறகடித்து பரப்பவளே, சந்தன பொய்கையிலே சதுராடி இருப்பவளே, நந்தனம் கல்லூரிக்கு நான் வெடிப்பு போட்டுவிட்டு வந்திருக்கிறேன். தாயே, என்னை வணங்குங்கள். தாயே, உன்னை வணங்கி அண்ணன் பன்னீர்செல்வம் பேசியதற்கு பிறகு கருணாநிதி நிற்கிறேன். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது இந்த மேடையில் நிற்கிறது. ஏன்னு கேட்டால் எல்லாமே அரசர்களுடைய அவை. ராஜா, ஐயா ராஜா, நாதன்னாவே ராஜா தான், நாதன்னாவே அரசர் தான். நாதன் ஐயா குகநாதன், அதுவும் குகநாதன். அதுக்கடுத்து பாண்டியன், பாண்டியன்னாவே அவர் அரசர் தான். வெடிமுத்து அண்ணன் நானும் இப்போ புலவன் மாதிரி இருக்கேன். என்ன அவர் தமிழ் அழகான தமிழ் ஆடையில் இருக்காரு, நான் கொஞ்சம் கோட்டை போட்டு நிற்கிறேன். வெடிமுத்து அண்ணன் அவர்கள் பேசின பேச்சு பார்க்கும்போது ஒரு மாபெரும் ஒரு கலைஞன். தொல்காப்பியர் சொன்ன நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என அப்பால் எட்ட மெய்ப்பாடு என்ப, அந்த எல்லா வகை மெய்ப்பாடோடு பேசுறது தான் ஒரு சிறந்த பேச்சாளருக்கான ஒரு அழகு. சில பேர் வந்து நின்னா அப்படியே ஒரு மாதிரி பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க. சில பேர் மனப்பாடம் பண்ணி பேசுவாங்க. சில பேருக்கு பேச்சே வராது. பேரறிஞர் அண்ணாவோடு பழகியவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அங்கே பாருங்க, அந்த 2 பேர் உட்கார்ந்துருக்க சபையில் நான் உட்கார்ந்துருக்கிறதே தெய்வ தமிழுக்கு நன்றி சொல்லணும். எவ்வளோ பெரிய விஷயம். மாபெரும் மனிதர்கள். அந்த பொன்னான நேரத்தை, கண்ணான நேரத்தை அண்ணன் விஜய் முரளி அவங்க அழைத்ததற்காக அண்ணன் வெடிமுத்து அவருக்கு தந்திருக்காங்க. நான் ரொம்ப சீக்கிரமாக வரல, 9:45 வந்துட்டேன். ஏன்னு கேட்டால் அது காரணம் ஒன்று, கல்லூரிக்கு விடுமுறையை போட்டுட்டு வந்துட்டேன். ஒரு சகோதரர் சத்யா தான் இருந்தார், வேறு யாருமே இல்லை, காக்கா கூட இல்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு ஆசை. ஏன்னா வெடிமருந்தவர்கள் ஒரு போராட்டமான ஒரு கலைஞன். ஒரு போராடுகிற கலைஞனுக்கு இந்த தயாரிப்பாளர்களும் மற்றவர்களும் கை கொடுத்திருக்கின்றீர்கள். யார் கை கொடுக்க வேண்டும் என்றால் ஊடகங்கள் கை கொடுத்து இவரை உயர்த்துங்கள், உங்கள் கர ஒளியை அவருக்கு தாருங்கள். ஏன்னு கேட்டால் என்னன்னு கேட்டால் அவருடைய அற்புதமான மகன், மிக சிறந்த, நான் சொல்லலாம் எதுவும் பொய்த்ததில்லை இதுவரைக்கும், மிகச்சிறந்த பிரியன் தானே உங்க பேரு, பிரியன் மிகச்சிறந்த இடத்தை அவர் பெறுவார். அருமையான ஒரு திறமையான, அதே மாதிரி அந்த கதாநாயகம் பெரிய இடத்தை பெறுவாங்க. அதான் ஒரு டாக்டர் பார்த்தவொடனே சொல்லிடுவார், உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா சுகர் இருக்காப்புல. அந்த மேதைகள்
அதுவும் குகநாத ஐயா பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு, டாக்டர் முத்தமிழறிஞர் எங்களுடைய தலைவர் டாக்டர் கலைஞரோடு, அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் முன்னாள் முதல்வர் அவங்களோடு, NT ராமராவ் அவருடைய, பேரறிஞர் அண்ணா பளிங்குக்கள் தரையினிலே படுத்திருக்கும் பாச்சுரத்தை பூச்சரத்தை கவிதை ஊற்றை கலிங்கத்து போர் பரணி பாட்டை பூவின் காதுகளில் ஊதி வரும் காற்றை உந்தி குளிங்குநிதம் நெல்லியமலை கடலில் ஓரும் குடியிருக்கும் விடிவிளக்கு அந்த பேரறிஞர் காஞ்சி காவியத்தோடு பழகிய பெரிய வாய்ப்பு உங்களுக்கு வாய்த்திருக்கிறது ஐயா. படங்களை எல்லாம் ஓட்டி வெற்றி கண்ட பட ஓட்டி உங்களுடைய அந்த அந்த இன்முகம் ஏதோ நேற்று வந்தவனை போல எளிமை, இனிமை, அருமை, பெருமை என்ன சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு ரொம்ப பிடித்தது ஐயா ராஜன் அவர்களுடைய கம்பீரம். இன்னைக்கு வந்து ஒரு கதாநாயகனுக்கு மேல எல்லாத்துக்கும் மேலாக அந்த மீடியாக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு அருமையான ஆளு ஐயா ராஜன் அவங்க. அவரிடம் வந்து அந்த ராஜன் ஐயா உங்களை தான் சொல்றேன், நெற்றிக்கன் போன்று அந்த நின்று அரசர் போல நடந்து வந்து ஒரு நெற்றிக்கன் போன்று அவரெல்லாம் மனதார ஆசீர்வதித்து வாழ்த்தினாலே இந்த படம் வந்து பெரிய வெற்றி வந்துடும். வெடிமுத்து அவர்களே உங்கள் பணம் கத்தையா வந்துடும். ஏன்னு கேட்டா கிடைக்காத மாமனிதர்கள் அந்த சௌந்தரபாண்டியன்லாம் ரொம்ப ஒரு அருமையான மனுஷன். இவங்களாம் வந்து இங்கே ஒவ்வொருத்தையும் கொண்டாடணும். தமிழ் பாடலாசிரியர் சங்க தலைவரே அங்கே உட்கார்ந்துருக்கிறார். அவருக்கு துளசி, அன்பு அண்ணன் துளசி அவங்க, வெங்கட் எங்கட்டு போனாலும் யாராக இருந்தாலும் அவரை உயர்த்தி விடுவதற்கு வெங்கட் உடைய உழைப்பு பெரிய உழைப்பு. ஏனென்றால் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே நாங்கள் பெரிய பணம் வாங்கி தான் நான் ஒரு பேச்சாளர் தான். ஒரு 30,000, 25,000, 50,000 அது குறைஞ்சி வாங்கல. ஆனால் இது வரைக்குமே ரொம்ப ஆண்டுகளாக பேசிக்கிட்டு இருக்கோம். 10 காசு கூட வாங்கக்கூடாது என்று பேசக்கூடிய ஒரு இடம் என்றால் இந்த புனிதமான இந்த இடம் தான். இந்த புனிதமான இடம் இன்னும் வந்து ஏன் இப்படி முன்னால் வந்து நிற்கிறாருன்னா சீக்கிரம் முடிங்கிற அர்த்தம். அது கூட தெரியாமல் நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியர் இருக்கேன்னு சொல்லி இந்த தொகுப்பாளி வந்து ஒரு அருமையாக ஒரு நான் கூட ஏதோ இந்த படத்தில் நடித்த நடிகை போடுங்க, அன்பு தங்கை வாங்க எப்படி இல்லைம்மா, ஏன்னா ஒரு நடிகை போடுற பார்த்தா புது தமிழ் இன்னும் கொஞ்சம் நல்லா தமிழ் நல்லா பேசுங்க, வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். தம்பி பெரிய வெற்றி பெறுவீங்க, எல்லாம் பெரிய வெற்றி பெறணுன்றீங்க. அதான் அப்பா வந்து ஏன்னா தந்தை எவ்வளவுலாம் வந்து போராடி தன்னுடைய மகன் வரணும்னு துடிக்கிறாருன்னு அந்த அந்த துடிப்புக்கே உங்களுக்கு உங்களோட நடிப்பு கூட துடிப்புக்கே வெற்றி கிடைக்கும். அதை விட என்னன்னு கேட்டால் இதில் வந்து நாங்கள்லாம் பேசிக்கிட்டோம், ஐயாட்ட கூட சொன்னேன், எக்ஸ்ட்ராடினரியான மியூசிக் போட்டிருக்கார் அவரே. அவர் இசை கருவிகள்லாம் இசைப்பீங்களா ஐயா? அது பெரிய பெரிய விஷயம். இசை கருவிகளை நான் வந்து அருமையான ஒரு ஞானத்தினுடைய ஒரு வெளிப்பாடு டிஆர் போன்று நினைச்சேன். அவரும் இசைக்கருவிகள் எழுப்பாங்க. சில பேர் உதட்டிலே வாயிலே இசையை சொல்லுவாங்க. அதனால அந்த கரகாட்ட பாடலாகட்டும், அந்த காதல் பாடலாகட்டும் எல்லாமே சிறப்பாக இருக்கு. என்னன்னு கேட்டால் திருக்குறளை சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது என்னன்னா, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இன்னொன்று பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும். எப்போ சரியான நேரமோ அப்போ விடுங்கள். நலிவுற்ற நிலையும் நலம் பெற்று வளம் பெற்று பொலிவுற்று புகழ் பெற்று சிறக்கட்டும். வாழ்த்துக்கள். நம்ம யாரும் அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கவிஞர் தமிழ் அமுதன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையே வந்து ஒரு சிறப்பான ஒரு மேடை. நம்ம சொர்க்கோ சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 முதல்வர்களோடு பணியாற்றிய அண்ணன் விசி குணநாதன் இருக்காங்க. அது மாதிரி சிறிய தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் உதவி செய்கிற ராஜாவாக இருக்கிற ராஜன் அண்ணன் இருக்காங்க. அது மாதிரி எல்லாருமே சிறப்பு வாய்ந்த ஆளுமைகள். அதில் சொர்க்கம் வந்து என்னுடைய தம்பி. கிட்டத்தட்ட அவருடைய கல்லூரியில் நிறைய மாணவர்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. அவருடைய சிறப்பு என்னன்னா, ஒரு ஆட்டோ ஓட்டுநரை கூட்டிகிட்டு வந்து அவருக்கு ஒரு ஆராய்ச்சி மாணவராக ஆக்கி அவரை பிஹெச்டி, அதுவும் வைரமுத்து கவிதைகளில் பிஹெச்டி பண்ண வச்சு உலக சாதனை பண்ணியிருக்காரு நம்ம சொர்க்கோ அவர்கள். அது யாரும் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. நான் அவரோட கல்லூரியில் வந்து மாதத்தில் 2 முறை போவேன். அவர்கிட்ட படிக்கிறவங்க எல்லாருமே மிக ஏழ்மையான மாணவர்கள், கீரை விற்கிற பசங்க, பழம் விற்கிற பசங்க எல்லாருமே வந்து அவருக்கு உதவி செய்து படிக்க வைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, என்னுடைய வளர்ச்சிக்கும் அவர் தான் பேருதவியாக இருக்கிறார். மாசுவான நிகழ்ச்சியெல்லாம் என்னை வந்து கவியரங்கத்தில் நிறைய நிகழ்வில் என்னை பங்கெடுக்க வைப்பார். அது மாதிரியான ஒரு இந்த நிகழ்வு வந்து மிகப்பெரிய நிகழ்வாக நினைக்கிறேன். அண்ணன் வெடிமுத்து அண்ணன் வந்து இந்த படத்தில் பாட்டு எழுதியிருக்காரு.
நம்ம அவரை சிறப்பு செய்வோம். பாடலாசிரியர் சங்கன்றதுனால அவருக்கு சிறப்பு செய்வோம். இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய விந்தை மனிதன் விஜயண்ணன் அவர்களுக்கு, இனிமேல் எல்லா நிகழ்ச்சியிலுமே அவர் விந்தை மனிதன் அவர் பட்டமே போட்டலாம் நினைக்கிறேன். அது மாதிரி நம்ம வெடிமுத்து அண்ணன் வந்து பட்டம் கொடுத்துட்டாரு. இந்த தம்பி முத்து பாரதி பிரியன் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. அவருடைய சிரிப்பு அழகாக இருக்குது. இன்னும் நல்ல முயற்சி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகரான்னு நினைக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நான் கோகுலநாதனுக்கு வணக்கம், ராஜானனுக்கு வணக்கம். இந்த படம் பெரிய வெற்றி பண்ணோம். இந்த தயாரிப்பாளர் சங்க சார்பாக அவர் சொன்ன மாதிரி நாங்கள் நிச்சயமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ண உதவுவோம். அது காரணம் ஏன்னா வெடிமுத்து தயாரிப்பு பல விஷயங்கள் எங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஆனால் வெடிமுத்துக்கு நிச்சயமாக இந்த படம் ரிலீஸ் பண்ண நாங்கள் எல்லாம் உதவுவோம்னு சொல்லி வெடிப்படுங்க. நன்றி, வணக்கங்க. மனிதன் விஜய் முரளி எனக்கு வஞ்சகம் இழுத்து விட்டான். நீ எதுக்கு என்ன வரவேற்ற? அந்த பாப்பா இருக்குல்ல, சால்வை போட மட்டும் கூப்பிட்ட, வரவேற்கிறதுக்கு என்ன அந்த பாப்பா பிள்ளையெல்லாம் என்ன நல்ல தமிழில் பேசுகிறோமா? எங்கே இருக்க? வாழ்கவும் பேர் என்ன? அகத்தியா. அது வந்து அகஸ்தியா இல்லை, அகத்தியா. அதுவே தமிழ். அகத்தியா. அகத்தியா வாழ்க. தமிழே பேசு, தமிழ் மகளே வாழ்க, அழகிய தமிழ் மகளே வாழ்க. ஏன்னா தமிழ் இனிமையானது, நம் உயிரானது. அங்கே தமிழில் சிலர் வரவேற்பில் பாதி இங்கிலீஷ் கலந்து பேசுகிறாங்க. நம்ம தமிழ் படம் ஆடியோ ஃபங்க்ஷன் பூஜை இதுக்கெல்லாம் வந்து தமிழில் பேசினா நல்லாயிருக்கும். அப்புறம் நான் பல பேருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன், இந்த சால்வை வாங்காதீங்க. இது ராஜஸ்தான்காரனை வாழ வைக்கிற சால்வை. இங்கே கைத்தறி சால்வைகள் நம்ம நெசவாளிகள் காஞ்சிபுரம் திருப்பூர்லாம் இருக்குது. அந்த சால்வை வாங்க, அது பயனுள்ளதாக இருக்கும். ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு உபயோகப்படாது. இந்த சால்வை திருப்பி திருப்பி சுற்றி சுற்றி வரும். ஒரு 10 பேருக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த ஐஸ், அதனால தான் நான் அந்த போட்டுக்கிறது இல்லை. இதை நம்ம கைத்தறி சால்வை வந்தால் நான் போட்டுக்குவேன். நான் இந்த விழாவை பற்றி எனக்கு தெரியாது. என்னை யாரும் கூப்பிடல, விஜய் முரளியும் கூப்பிடல, வெடிமுத்தும் கூப்பிடல. ஆனால் நான் பிரசாத்தில் ஒரு பூஜைக்கு வந்தேன். அங்கே நேற்று கேள்விப்பட்டேன் இப்படி இருக்குன்னு. விஜய் முரளி போனடா ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்காம. ஆமாம் சார், வெடிமுத்து சிம்பிளாக பண்ணுறாரு. வெடிமுத்தே சிம்பிள் தானே. அதாவது கடுகு சிரத்தாலும் காரம் போகாது. உருவு கண்டு எல்லாமே வேண்டும், ஒரு பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் குடைத்து. ஒரு தேரை ஓட்டுறதே அச்சாணி இருந்தால் தான் அந்த தேரே ஓடும். அதுபோல் நம்ம வெடிமுத்து விஷய ஞானம் உள்ளவன், நிறைந்த விஷயங்கள். யாரை பேசும்போதே எடுத்த உடனே மகிழ்ச்சி, மனம் நிறைந்த மகிழ்ச்சி, வாழ்க, இந்த வார்த்தைகள்லாம் சொல்லணும். அந்த தம்பி பெரும் சிரமத்துக்கிடையே ஒரு நல்ல படம் எடுத்திருக்கார். ஆராய்ச்சி பண்ணி பல புதிய விஷயங்களை சேர்த்து தன் மகனை ஹீரோ ஆக்கி அவரே மியூசிக் டைரக்டராக எல்லா விஷயங்களையும் முன்னிருந்து பண்ணி தயாரிப்பாளராக பண்ணியிருக்காரு. அதுக்கு பெரிய மகிழ்ச்சின்னா நம்முடைய தயாரிப்பாளர் சங்கம் தலைவர் உள்ளிட்ட விஜய் முரளி, சவுந்தர், பன்னீர் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அதுதான் கூட்டு முயற்சி, அதுதான் பெரிய உதவி. இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்களை நம்ம நிறைய பேரை காப்பாற்றிட்டு இருக்க முடியாது. ஆனால் ஒரு சிலரை, அதுவும் தயாரிப்பாளர் சங்கத்தையே தஞ்சமாக கொண்டவன் என்னுடைய வெடிமுத்து. அதனால்தான் நான் அழைக்காமலே நான் வந்தேன். ஏனென்றால் இது அழைக்கணும், இது என் குடும்ப விழா, என் தம்பி அவன். அதனால் என்னொன்று அழைக்கணும் அவசியமே இல்லை. விரும்பி நானே வந்து வாழ்த்த வேணும். இங்கே வந்தால் என்னுடைய அருமை சகோதரர் குகநாதன்
பல 100 படங்களுக்கு கதை எழுதியவர், பல 100 படங்களை இயக்கியவர். முத்துராமன், எஸ்.ஏ. சந்திரசேகர் அவரெல்லாம் இவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க. தமிழ் திரையுலகின் ஒரு தனி முத்திரை படித்தவர் நம்முடைய குகநாதன். ஆந்திரா ஹீரோக்கள் மோகன் பாபுலேருந்து கிருஷ்ணாவிலேருந்து ராமநாயுடு, குகநாதன் கதைன்னா உடனே எடுத்து படம் பண்ணுவாங்க. அப்படி அவ்வளோ பெரிய அறிஞர், கதை உருவாக்குவதில் மிகச்சிறந்த வல்லுனர். அவர் வாழ்த்த வந்திருக்காரு. ஆகவே நான் இந்த படம் ஆராய்ச்சி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். அவருக்கு நஷ்டமில்லாத ஒரு படமாக இருந்தால் போதும், அடுத்த படம் தயாரிப்பார். ஆக அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.